1 கிலோ 1 கிலோ சரி மாதுளை போடுங்க கமலா பழம் அது 1 கிலோ 3 பழம் ஆப்பிள் போடுங்க இதில் போட்டுருங்க அது சாத்துக்குடியில் ஒரு 1 கிலோ போடுங்க ஜூஸ் போடலாம்ல இன்னைக்கு சாப்பிட்ற மாதிரி இல்லையா நாளைக்கு தான் சாப்பிடும். சரி 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 நான் நாளைக்கே வந்து வாங்கிக்கிறேன். பழம் வாங்கினா கம்முன்னு போயிட்டே இருக்கிறேன். நான் வாங்கினேண்ணா. ஆமா நான் தான் பழம் வேணான்னு சொல்லிட்டேண்ணா. இப்போதான் ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் பையில போட்டேன். பையிலலாம் நான் காசு கொடுத்துருப்பேன். அண்ணா கெட்டு போச்சுன்னா நான் வேணான்னு சொல்லிட்டேன். எங்க கெட்டு போச்சு? பையில வாங்கி போட்டுன்னு கெட்டு போச்சுன்ற பைய குடியா நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? யாரை பார்த்து திருட்டு போயிட்டு இருக்கீங்க? தம்பி நான் தானேப்பா பழம் போட்டாங்க. ஜிபே இருக்காமா? எவ்வளோ வச்சு? 385 ரூபா. 1 கிலோ சாத்துக்குடியா 385? ஆப்பிள் வாங்குங்க, கொய்யா வாங்குங்க, கமலா பழம் வாங்குங்க. ஆப்பிள் தான் நான் வேணான்னு சொல்லிட்டேன். கொய்யாவும் வேணான்னு சொல்லிட்டேன். என்ன பார்த்தா எப்படி கேன தெரியுதுங்களா? என்ன இருக்குது உங்களுக்கு? என்ன பார்க்கறாங்க? அசிங்கமா இல்ல உனக்கு? அசிங்கமா இல்ல உனக்கு? வாங்கணும் குடுத்தவ கேட்டா உனக்கு அசிங்கம் வந்துடா? உனக்கு நோதா? வாங்கணும் எங்க பாரு நீ? எங்க பாரு? வாங்கணும் காசு கொடுத்துட்டு போ. பணத்தெல்லாம் திருட்டு வேலை. சரி நீமா அது இருந்து போடு. எனக்கு இன்னும் 1 கிலோ ஆப்பிள் போடு. ஏய் ஆப்பிள் கிலோ மயிருக்கு என்ன விளையாடுகிறியா? என்னை பத்தி தெரியாது இந்த ஏரியாவுல. போட்டேன்னு வச்சுக்கோ. தாவட பிடித்தே விடும். ₹200 1 கிலோ எவ்வளோ வரலாம்? 120 தம்பி. 120. சப்போட்டா வேணும்னா 100 ரூபாய். ஒரு சரி மாதுளை போடுங்க. மாதுளை 1 கிலோ போடுங்க. இது எவ்வளோண்ணா கமலாப்பா? 1/2 கிலோ மட்டும் போடுங்க. இதை எடுத்துரு. இந்த அம்மா இதில் போட்டுங்க. இந்த கமலா பழம் அது 1 கிலோ. 1 கிலோ ஆப்பிள் ஒரு 3 பழம் ஆப்பிள் போடு. அது சாத்துக்குடியில் ஒரு 1 கிலோ போடும். ஜூஸ் போடலாம்ல? அண்ணா பப்பாளி பழமா இருக்கு. எடுங்க பாப்போம். இன்னைக்கு சாப்பிட்ற மாதிரி இல்லையா? சாப்பிட முடியாது தம்பி. நாளைக்கு தான் சாப்பிடும். சரி நான் நாளைக்கே வந்து வாங்கிக்கிறேன். கம்முன்னு போயினே இருக்கிற. புரியல. பழம் வாங்கினா கம்முன்னு போயினே இருக்கிறேன். நான் வாங்கினேண்ணா. ஆமா
நான் பழம் வேணான்னு சொல்லிட்டேண்ணா. ஜிபே இருக்காமா? எவ்வளோ வச்சு? 385 ஜிபே 300 1 கிலோ சாத்துக்குடியா 385? ஆப்பிள் வாங்குறீங்க, கொய்யா வாங்குறீங்க, கமலாப்பழம் வாங்குறீங்க, அதை சேர்த்து தான் 385 ஆகுது. ஆப்பிள் தான் நான் வேணான்னு சொல்லிட்டேன், கொய்யாவும் வேணான்னு சொல்லிட்டேன். ஏங்க போட்டவங்களுக்கு கண்ணு தெரியலையா? நான் தான் போடுறேன், ஆப்பிள் போடுறேன், 1/2 கிலோ அம்மா போடுறேன். என்ன சத்தம் கொடுக்குறீங்க? என்ன மரியாதைலாம் பேசுறீங்க? யார் மரியாதை இல்லாத பேசுறாங்க? எதுக்கு குரல் வச்சு பேசுறீங்க? நான் வாங்கினா நான் போய் சொல்றேன்ப்பா. அப்ப கொடுத்தவங்களுக்கு என்ன கண்ணு தெரியலையா? என்னை பார்த்தா எப்படி கேன என்னை பார்த்தா எப்படி கேன தெரியுதுங்களா? என்ன இருக்குது உங்களுக்கு? இரு, என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க நீங்க? முதல்ல என்னங்க நான் நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க? நான் சாத்துக்குடி வாங்கினா எவ்வளவு 120 ரூபா சொன்னீங்க, 120 ரூபா ஜிபே பண்றேன். பழத்தெல்லாம் வாங்கி வச்சுட்டேன்னா என்னை பார்த்தா எப்படி இருக்குங்க உங்களுக்கு? அம்மா அம்மா சத்தம் போடாதம்மா, ரோடா என்ன இருக்கு. சத்தம் போடாதீங்க. வாங்குறவங்க உங்களுக்கே எப்படி இருக்குதுன்னா விலைக்கு வாங்கி அந்த முதல் போட்டவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏங்க முதல் போடுறேன், நான் வாங்கின பழத்துக்கு காசு தரேன்னு சொல்றேன். அப்ப நான் கொடுத்து நான் கேன உங்களுக்கு கண்ணு தெரியல உங்களுக்கு? இது எப்படிங்க? இது செக் பண்ணுங்க, இது செக் பண்ணுங்க. நீங்க ஏன் பேசிட்டு இருக்கீங்க நீங்க? என்னடி இது? அக்கா உங்க கண்ணு முன்னாடி தானே நிக்கிறேன் நானு. பழத்துல நான் வாங்கிட்டு ஃப்ராட் தர மாட்டேன் நானு. சாத்து என்னங்க இருக்க? என்னங்க இதுல என்னங்க இருக்க? அண்ணா என்னை பார்த்து அப்ப நான் திருட்டு போயிட்டுருக்கீங்களா? நான் கேடியா? அண்ணா நீங்க ஒரு பழம் வச்சிருந்தீங்க, எல்லாம் காயா இருக்கு, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டேன். நான் தானே 3 பழத்தை பையில போட்டேன், அது வரைக்கும் வாங்கின்னு வந்துட்டேன். எங்க இருந்து? அங்க இருந்தா அண்ணா போய் கடையில வியாபாரத்தை பண்றேன், என்கிட்ட வந்து கத்திங்க. என்ன என்ன பார்த்தா நீ கேன பழ மாதிரி தெரியுதா? இப்பதான் ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் பையில போட்டேன். பையிலலாம் பாரு, நானா காசு குடுத்துட்டு போய். அண்ணா கெட்டு போச்சுன்னா நான் வேணான்னு சொல்லிட்டேன். எங்க கெட்டு போச்சு? பையில வாங்கி போட்டுன்னு கெட்டு போச்சுன்ற. நான் கேன பைய மாதிரி இருக்குது என்ன பார்த்தாக்கா? இங்க பாருங்க, நான் வாங்கல, என் மேல கை வைக்கிறது பெரிய தப்பு. இது அஃபென்சிவ் குற்றம், இது பெரிய தப்பு. நான் பணம் வாங்கினேன் உங்கள்கிட்ட. தர்மத்துக்கு வச்சுக்கிற கடை வரம் போறவங்க எடுத்துன்னு போறதுக்கு. பைய குடியா. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? யாரை பார்த்து திருட்டு போயிட்டு இருக்கீங்க? தம்பி கடுப்பாடும் நானு. பாப்பா இல்லைன்னா நான் இருக்கேன், நீங்க போட்டு நீங்க எங்க இருக்கீங்க? தம்பி நான் தானே பழம் போட்டாங்க. நான் போட்டேன், நீங்க போட்டீங்க. உங்க பையன் எங்க போடுச்ச பழம்? உங்க கண்ணு முன்னாடி தானே இருக்கேன் நானு. ஆனா நீங்க போட வந்தீங்கல்ல, நான் பழம் வேணும்னு வச்சுட்டேன் அங்கேயா. இல்ல தம்பி நான் போட்டேன், நல்லா ஞாபகம் இருக்கு தம்பி. புரியலையாண்ணா? பழம் ஆப்பிள் எடுத்ததெல்லாம் கரெக்ட் தான். ஆப்பிளை எடுத்து அங்கேயே வச்சுட்டோம் நம்ம. இடம் எல்லாம் போட்டேன், இடம் போட்டு பையில தானே போட்டேன். நம்ப மாட்டீங்களாண்ணா? இந்த செயின் போட்டிருக்கேன், காப்பு போட்டிருக்கேன், மோதிரம் போட்டிருக்கேன். நான் எப்படி உங்கள்கிட்ட போய் சொல்லுவேன் நானு? பழம் நீங்க பழம் எடுத்தீங்கல்ல, பழத்தை அங்கேயே வச்சுட்டோண்ணா நம்ம. ஆனா நீங்க வாங்க, என்ன நீங்க வந்து அவசரப்பட்டு பேசுறீங்க? நீ வாங்க. புரியல? நீ போட்ட பையில போடலண்ணா, நீ அங்கே வச்சு நீங்க ஆப்பிள்ல காயா இருக்குன்னு சொல்லிட்டு போட்டது நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த பையன் நீங்களே வச்சுக்கணும், நீங்களே வச்சுக்கணும். புரியுது புரியுதா? நீ போட போட போட்டது எப்படி நான் காணா போகும்? என்னன்னா சின்ன குழந்தை மாதிரி சொல்லாதீங்கண்ணா. சரி ஏதாவது இருந்துட்டு போனேன் விட்றேன். ஏன்னா நானும் திருட்டு போய மாரி சாத்துக்குடி வாங்கினேன்னு சொல்லுவாங்க. நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க நாங்க. விளையாடு ஆடிட்டு இருக்காங்க, என்னென்ன பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? ஆளை பாரு, நல்ல விவரம் இல்லாத நினைச்சு ஈஸியாக ஏமாத்திட்டு போடுவாங்க போல இருக்கு. அம்மா இங்க பாருங்க, 120 ரூபாயா சாத்துக்குடி நான் தர்றேன், ஒக்க 10 ரூபா உனக்கு எக்ஸ்ட்ரா கூட போட்டு தரேன். இந்த மாதிரி திருட்டு போட்டேன் என்கிட்ட கட்டாய். தம்பி போட்ட பழம் எங்கங்க போச்சு? எனக்கு என்ன தெரியலையா? கண்ணு தெரியலையா? நான் போட்டது எனக்கு தெரியாதா? என்னத்துல போட்டீங்க? உங்க பேக்ல தான் போட்டேன், நீங்க இல்லன்னு சொல்றீங்க. ஏங்க நீ எங்க போட்டீங்க பழம்? எங்க போட்டேன்னு கேட்டா உங்க பேக்ல தாங்க போட்டேன். எங்கங்க அது? முதல்ல தவக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்தாங்க உங்க பழம் வேணாம், ஒண்ணு வேணாம், நான் போங்க. என்னத்துக்கு? காசு கொடுத்துட்டு முதல்ல யாரை ஏமாத்திட்டு போலான்னு பாக்குறேன். பழம் இங்க பாருங்க, பழம் வாங்குறதுக்காக காசு வச்சிட்டு போடா. அம்மா முடி காசு வச்சிட்டு போ. அம்மா இங்க வாமா இரு. இதுல என்ன இருக்கு? இதுல என்ன இரு? உன்கிட்ட நான் பேசணும். பழம் கொடுத்தவன் நானு,
நான் முதல் போட்டு நான் அம்மா, இருங்க பழம் கொடுத்தது நானு பழம் நீ வாங்கிட்டு சரி எங்க போய் பழம் எங்க உன்னை தான் கேட்கணும் நீ எங்க போட்ட நான் கொடுத்தவ நான் கண்ணு தெரியல எனக்கு பழம் எங்கம்மா கொடுத்து குளிக்கவே இல்லம்மா எனக்கு டென்ஷன் ஆச்சுன்னு வச்சுக்க அம்மா, டென்ஷன் ஆச்சுல அவள தான் இது வந்து தெரிஞ்சுக்க starting மத்தவங்க stage தான். ஏமாத்திட்டு போலான்னு பார்த்தே எத்தனை பேரா கிளம்பிக்கிறீங்க இந்த மாதிரி எம்மா. வாய் அடிச்சு ஏமாத்திட்டு போய் எத்தனை பேரா கிளம்பிக்கிறீங்க இல்லம்மா இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் போனா குணப்படுத்திடலாம் ஏய் ஏய் நான் குழம்படுத்தலன்னு சொல்றேன் என்ன பார்த்து என்ன பைத்தி மாதிரி கேட்ட உனக்கு அக்கா இருக்கா என்ன இருக்கா இருக்கா வரேன் இதுல வந்து என்னக்கா இருக்கு சாத்துக்குடி வாங்குறேன் நான் ஒத்துக்கிறேன் பழமே வாங்கலக்கா நான் அக்கா இங்க பாரு அக்கா நான் வந்தேன் இல்லக்கா ஆப்பிள் கேட்டது உண்மைதான் திராட்சை கேட்டது உண்மைதான் வேணாம்னு சொல்லிட்டேன்க்கா நான் எங்க வேணாம்னு சொன்னேன் என்ன பார்த்தா எப்படி ஏமாந்து உக்கற ஏமாத்திட்டு போயிடலான்னு வந்தியே நீ அக்கா அவ்வளவுதான் துவைச்சு போடுவோம் தெரிஞ்சுக்கோ யார்கிட்ட வச்சிருக்கீங்க தொலைக்கிறதுக்கு பதிலா என்கிட்ட கொடுங்க நான் பத்திரமா வச்சு இழுச்சு வாங்கி ஏமாந்துக்கிறேன் நான் இழுச்சு வாங்கி ஏமாந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து ஏமாத்தலாம்னு சொன்னேன் எத்தனை பேரா கிளம்பி வந்திருக்கீங்க வாங்கின பழத்துக்கு மரியாதை காசு கொடுத்து எவ்வளோக்கா எவ்வளோ 85 ரூபாய்க்கு வாங்கின பழத்துக்கு நான் ஜிபே பண்ணிடுறேன் இதெல்லாம் எங்கடா இதுல இருந்ததெல்லாம் எங்க அக்கா அதான் பே பண்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்றேன்னு சொல்றேன் அக்கா ரோட்ல பாக்குறாங்க எல்லாம் என்ன பாக்குறாங்க அசிங்கமா இல்ல உனக்கு அசிங்கமா இல்ல உனக்கு வாங்கணும் குடுத்தவ கேட்டா உனக்கு அசிங்கம் வந்துட்டா உனக்கு நோதா வாங்கணும் எங்க பாரு வாங்கணும் காசு கொடுத்துட்டு போ நல்லா ஞாபகம் இருக்கு. நான் போய் சொல்றேன் மறுபடியும் அதே பேசுறேன் அசிங்கமா இருக்கு எனக்கு சரி அப்ப நான் வந்து நீ இங்க பண்ண கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க காலையில இருக்கும் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க கட்டிங்க தான் போறீங்க நீ சரி ஒரு ஆப்பிள் மட்டும் போடணும் ஆப்பிள் உனக்காக வாங்குறேன் போடணும் ஆப்பிள் 1 கிலோ போடணும் தம்பி, நான் போட்டேன் தம்பி நல்லா ஞாபகம் இருக்கு தம்பி. ஏதோ உங்களுக்கு மன பிராந்தினா இதெல்லாம் தம்பி நான் இந்த மாதிரி ஆனந்தம் இதுல போடுங்க வரைக்கும் நான் இந்த மாதிரி ஆனந்தமே இல்லை. அண்ணா இங்க பாருங்க நான் சொல்றேன் பாரு பழம் எடுத்தீங்க சரி உடனே அந்த பஞ்சத்தில் பேசி எவ்வளோண்ணா இது எவ்வளோண்ணா இது 200 ரூபாய். யாருண்ணா எவ்வளோ திராட்சை எவ்வளோண்ணா 80 ரூபாய். திராட்சை வேணாண்ணா சப்போட்டா 1 கிலோ போடணும் அக்கா நான் தான் தர்றேன் கத்திக்கிட்டே இருக்கா நீ வாய் நீ என்ன சரசரன்னு போயிட்டே இருக்க வாய் ஆஃப் பண்ணாதான் நான் காசு என்ன வாய் வாட்ச் வச்சுக்கோ அவ்வளவுதான் தெரிஞ்சுக்க புரிஞ்சு போட யாரை நினைச்சுக்கிற என்ன நீ ஐயா தர நட காசு ஜிபே பண்ணு போ தண்ணி இருக்கா திருட்டு பையனா இருக்கீங்க எத்தனை பேர் அந்த மாதிரி கும்பல் தடி வந்திருக்கீங்க என்ன ஏமாந்துக்கிட்டோன்னு கடையை பார்த்துனே வரீங்களா ஒண்ணுங்க எக்கோ புக்காவெல்லாம் என்கிட்ட பருப்பு வேகாது தெரிஞ்சுக்கிறியா பருப்பு வேகலாம் கொஞ்சம் ஸ்பீடா வச்சா வெந்துற போகுது இந்த காமெடி எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத உடல உரிய மாலை அதான் பேமெண்ட் தான் போட வந்துட்டேன் தெரிஞ்சுக்க ஜிபே இருக்கானா நீ ஏன்னா கன்ஃபியூஷன்ல இருக்க மாதிரி இருக்கீங்க இது கிடையாது நானா நீ வந்து என்கிட்ட பழமே விற்கல முன்னாடி தம்பி நான் போட்டேன் தம்பி பழத்தை போட்டேன் நான் ஏன்னா பொய் சொல்ல மாட்டேன் சரி எவ்வளோ ஆச்சு நான் சொல்லுங்க 300 ரூபாய். 1 கிலோ சப்போட்டா 300 ரூபாயா ஆப்பிள் 1 கிலோ போட்டேன்னா அது 200 ரூபாய் இல்லையா? ஆப்பிள் தான் வேணான்ட்டானே எங்க வானானே தம்பி நான் தான் போட்டேனே ஆப்பிள் நீங்க எடுத்தீங்கண்ணா வேணாம்னு சொல்லிட்டேன் நானு தம்பி பையில தான் போட்டேன் தம்பி ஆப்பிள 1 கிலோ இலை போட்டு இந்த என்ன பாரு. நீ இது மாதிரி பையன் செக் பண்ணு இதுல போட்ட ஆப்பிள் எங்கப்பா ஆப்பிள் நான் வேணாம்னு சொல்லிட்டேன் நான் தான் இப்போ போட்டா இல்லன்ற ஏய் போட்டனே பழம் எங்க இததான் போட்ட இதுல போட்ட பழம் எங்க இதுல போட்டா எங்க போய் முன்னதான் கேட்கணும் நீதானே வாங்கின ஆனா இது எனக்கு இது வேணாம் போ இதுல போட்ட ஆப்பிள் எங்க ஆப்பிள் போடலண்ணா ஏய் நீ இதெல்லாம் போட்டா இப்போ நல்லா பைத்தியக்காரனா நானு எத்தனை பேர் கிளம்பிக்கிறீங்க இங்க உள்ள. திருட்டு வேலை பண்ணினே கண்ணு முன்னாடியே நிக்கிறேன் பழத்தை உள்ள போட்டுருக்கேன் எப்படி பழம் முடிச்சா பழம் எப்படி பண்ணுங்க ஏய் இதெல்லாம் தான போட்டேன் நானு இப்பதான போட்டேன் எத்தனை பேர் கிளம்பிக்கிறீங்க இங்க பாருங்க இங்க பாருங்க நீங்க போட்ட பழத்தை உங்க கையில கொடுத்துட்டேன் உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை நான் போறேன் பாருங்க எத்தனை பேர் இது இன்னும் மாதிரி எத்தனை பேர் வந்திருக்காங்க எங்க இங்க திருவள்ளத்துக்கு உங்களோட வந்து நான் திருவள்ளூர் போறேன் ஆமா அண்ணா நீங்க அப்பாவையோ கொலக்கட்டை மாதிரி மூஞ்சி வச்சுட்டு ஏமாந்துட்டீங்க யாரும் பண்றீங்க நீ வாங்கல கூங்கல என்ன கதை ஒரு யார்கிட்ட வந்து நீ நான் போறேன் போ இங்க பாருங்க பண்ணிருக்கா பண்ணிருக்கா எவ்வளவுக்கா 385 ரூபாய்
பழம் போடுங்க. என்ன பழம் போடுற? நீ ஏமாத்து பையனுக்கு பழம் போடணுமா? முடி படி போடா. அக்கா நீ இல்லனா எத்தனை கஸ்டமர் வராங்க? கிளம்பு. அக்கா ஒரு ஹலோ கிளம்பு இங்க இருந்து. சரி இத போடுறேன். யார்கிட்ட உன் வேலையில காமிச்சின்னுக்கற? அக்கா ஒரு நிமிஷம் நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுக்கா. பழம் நான் வாங்க. ஹலோ உன்கிட்ட பொறுமையா பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஹலோ அக்கா அக்கா இருங்கக்கா. டிவி சேனலுக்கா கேமரா அங்க கேமரா இருக்கு. இங்க ஒரு கேமரா வச்சு எடுத்துட்டு இருக்கானு. இது வந்து என்னன்னா இந்த காமெடி வீடியோலாம் வரும்ல அந்த மாதிரி காமெடி வீடியோ எடுத்தோம். இந்த மாதிரி ஸ்கேம்லாம் நடக்குதுல பழத்தை டக்குன்னு இப்போ என்ன பண்ணோன்னா நாங்கள் இங்கே உங்கள்கிட்ட பழம் வாங்கினோம்ல பழம் வாங்கும்போது பை வந்து இன்னொருத்தன் வந்து வாங்கிட்டு போயிட்டான். அதே கலர் பை. அதுக்கு நான் என்ன பண்ணட்டா? கேமரா வச்சுக்கிறான், அது வச்சுக்கிறான், லொட்டு வச்சுக்கிறான், லொட்டு வச்சுக்கிறான். யார்கிட்ட காட்ட விட்டுங்கற நீ? அஜாலக்கா உஜாலா டென்டா நிப்போ. நல்ல பேண்ட் ஷர்ட் மட்டும் நல்ல இதுவா இருக்கு. ஆனா பண்றதெல்லாம் திருட்டு வேலை. சரி அது இருந்து போடு. எனக்கு இன்னொரு கிலோ ஆப்பிள் போடு. இன்னொரு கிலோ ஆப்பிள் போடு. ஏய் ஆப்பிள் கிடையாது மயிறு கிடையாது. என்ன விளையாடுங்கிறியா? என்னை பத்தி தெரியாது இந்த ஏரியாவுல. போட்டேன்னு வச்சுக்கோ தாவட பிடித்தே விடும். தாவட பிடித்தே விடும். என்ன ஆப்பிள் மாதிரி கிளம்புற. உங்க காசு குடுத்துட்டு போடா முதல்ல. சரி கிலோ 2 கிலோ ஆப்பிள் போடு. காசு கொடுக்காம இந்த இடத்த விட்டு நவுந்த தாவட பல்லு பொட்டி வைக்கிறோம். மரியாதை காசு குடுத்துட்டு போடா. இருங்க நான் உங்க பக்கத்துல தானே இருந்தேன். பக்கத்துல இருந்து உண்மையா இல்லையா? ஆமா உண்மைதான். நான் பழம் போட்டது உண்மையா இல்லையா? இல்லையே போட்டேன். பழம் போட்டது எங்க போச்சு? எங்க போச்சா? காக்கா தூக்கி போச்சா? சரி இன்னும் ஒரு கிலோ பண்ற. மறுபடியும் ஒரு கிலோ பழம் கிடையாது. பழம் வந்துட்டான். பழம் வாங்குற மூஞ்ச பாரு. சரி 300 ரூபா தானடா உனக்கு. ஆமா இங்க பாருங்க அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க. யூடியூப் சேனல் இந்த கேமரா வச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். பழம் எங்கேயும் போகல. இங்க பாருங்க இதுல போட்டா சப்போட்டா பழம் எல்லா பழமும் வருது. ஆனா அவன் அங்கதானே நின்றுட்டு இருந்தான். உங்க பழம் எல்லாமே இங்க இருக்கணும். இது பாருங்க உங்க பழம் எங்கேயும் போல எல்லா பழமும் இங்க தானே இருக்கு. ஏய் 2 பேரும் சேர்ந்து திருட்டு வேலை பண்றீங்களா? ஆனா திருட்டு வேலைலாம் கிடையாது. யூடியூப் சேனல் கேமரா வச்சு படம் முடியலைங்க. இது மாதிரி ஸ்கேம்லாம் நடக்குதுல்ல அது மாதிரி. ஆனால் இந்த பழம் எடுத்த பழம் எல்லாத்துக்கும் நாங்கள் பில் போட்டு காசுக்கு இது பே பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நாங்கள் வந்து உங்கள் கடையை நாங்கள் கொஞ்சம் அலப்பறை பண்ணதுக்காக எக்ஸ்ட்ரா 1000 காசு கொடுத்துட்றோம். ஏய் இது மாதிரி வேலை எல்லாம் வேணாம். என்ன உழைச்சி சம்பாதிச்சத நிற்கும். திருட்டு வேலைலாம் பண்ணாத. தலைவா நான் திருடெல்லாம் கிடையாது. நாங்கள் வந்து யூடியூப் சேனல் தான். இந்த திருடெல்லாம் கிடையாது. ஐயாவுக்கு சொல்லுடா. ஐயாவுக்கு சொல்லுடா. பண்ணிடுறேன் அக்கா. அவன் பையன் அவன் எடுத்துட்டு போயிட்டாங்க. இங்க பாருங்க நாங்க வந்து ஏமாத்துற ஆளு கிடையாது. இங்க பாரு பழம் எடுத்துட்டு வந்துட்டான் பாரு. பழம் இந்த பையும் ஒரே கலரா. நீங்க அதுலதான் பார்த்தா என்ன உங்களுக்கு யானை மாதிரி தெரியுதா? அங்க வச்சுக்கறேன் கேமரா, இங்க வச்சுக்கறேன் கேமரா. என்கிட்ட எதுக்கு சொல்ற நீ? இவ்வளவு திருட்டு பசங்க திருட்டு வேலை பாத்து. திருட்டுலாம் கிடையாது அக்கா. பூச்சாண்டி வேலையில ஐயா பேமெண்ட் மாதிரி கிரேடிங் மாதிரி நீங்க பழத்தை திருடிக்கினே என்கிட்ட வந்து இவ்வளவு வியாபாரம் பண்றவங்கிட்ட உங்க வேலையை காமிக்கிறியே. கிளி கிழிச்சிடுவேன். தெரிஞ்சுக்க என்கிட்ட எல்லாம் பழத்தை எல்லாம் காசு இப்ப பண்ணாங்க. நீங்க வேற கஸ்டமரே இல்ல எங்களுக்கு. அக்கா பாவங்க. போட்டவெல்ல என்ன இழுச்சு வாங்கி நினைச்சிருக்கியா? பாவங்க. என்ன பாவம்? ஏமாத்துறவன் பாவம். நான் திருட்டு பையன் மொல்ல மாதிரி முச்சோம். அவன்லாம் திருடுனா. ஃப்ராட் பண்ணுவா. நீங்கலாம் ஏமாந்தீங்க. அவனை கேளுங்க. அறிவில்ல புத்தி இருக்குதுல்ல. புத்தி இருக்கா? புத்தி இருக்குதா? உன்னை தான்டா கேட்கணும். புத்தி இருக்குதுல்ல. வயித்துக்கு சோட்டம் பேமெண்ட் பண்ணிட்டு யார் ஏமாத்துறாங்களோ பேமெண்ட் பண்ணிட்டு ரோட்ல டேய் கொஞ்ச நேரத்துல நானே என்ன முட்டாளாக்கிட்டீங்களே நீங்க. நீங்கலாம் அறிவாளி நினைப்பா. கொஞ்ச நேரத்துல நானே நம்பர் அளவுக்கு பண்ணிட்டீங்களே நீங்க. பழம் போட்டு என்னடா ஆச்சுன்னு நானே கொஞ்ச நேரத்துல பவர் வச்சிட்டீங்க. நீ நம்பிட்டீங்களா? நல்லவனுங்க அப்படியே புத்தி. அக்கா பேமெண்ட் போட்டுக்கா. வந்துரு. என்னடா இது கிழிக்கிறாங்க. ஐயோ சரியான காய்ஸ். அவளு செம்ம ரகடா உங்களுக்கு. நல்ல வேலை கொஞ்சம் தப்பு இருந்தா போட்டு முடின்னு முடிச்சிருப்பாங்க. நல்ல வேலை க்ரௌடு கூடல எல்லாம் பார்த்து போயிட்டாங்க. ஓகே கேஸ் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இப்போ போய் அவங்களுக்கு ஒரு 1000 rupees நம்ம சார்பாக பேமெண்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு நம்ம பே பண்ண போகிறோம். அதை கட் பண்ணிடுறோம். உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. அவங்க பணம் எப்படி திட்டு தான் திட்டுவாங்க. கொஞ்சம் நேரம் பேசி சமாதானப்படுத்திட்டு தான் பே பண்ணணும்.